ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ். சென்னையில் இப்போ சூப்பரான கிளைமேட் இருக்குங்க. நல்ல மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது சூடாக செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மோமோ மியா பீஸான்னு சொல்லிட்டு பீஸா ஹட்டில் ஒரு புது வெரைட்டியான பீஸா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மோமோ ஸ்டஃப் பண்ண பீஸா. ஸோ இது எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பீஸாவுக்கு தேவையான டோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர், அதில் 1.5 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட 1.5 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸில் ஃபர்மெண்ட் ஆகி பப்ளப் ஆகும். அது வரைக்கும் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எப்போவுமே உங்களோட ஈஸ்ட் மிக்ஸில் உப்பு சேர்க்கக்கூடாது, இந்த மாவில் தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். சேர்த்து இது கலந்ததுக்கப்புறம் இப்போ ஈஸ்ட் மிக்ஸ் நல்லா பப்ளப் ஆகிடுச்சு. இப்போ இந்த பப்ளப்பான அந்த ஈஸ்ட் மிக்ஸை நம்ம இந்த மாவோடு சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மாவு பிசையணும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா இந்த டோ ஒரு ஸ்டிக்கி டோவாக தான் இருக்கும். நல்லா நீங்கள் பிசைஞ்சிட்டு இதை சுற்றிலும் ஆயில் தடவி வச்சுடுங்க. ஒரு 1 ஹவர் கழித்து இது நல்லா ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ மோமோஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மோமோக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கிரைண்ட் பண்ண இந்த சிக்கனில் நம்ம இப்போ பொடியாக வெட்டின பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் ஆனியன் பாட் இருக்கும்ல, அது அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு 1/4 கப் அளவுக்கு. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் சோயா சாஸும் அப்புறம் டொமேட்டோ சாஸும் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோயா சாஸும் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக வெட்டின கோஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி என்கிட்ட கேபேஜ் இல்லாதனால நான் சேர்க்கல. ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இந்த மாவு நான் வெறும் மைதாவில் சால்ட்டும் வாட்டரும் போட்டு பிசைஞ்ச மாவு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதில் இந்த ரவுண்ட் சர்க்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இது உள்ளார வச்சுட்டு நம்ம மோமோ எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி சுற்றிலும் இந்த மாதிரி மடிச்சுட்டு வரணும். கிட்டத்தட்ட நம்ம அந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம இதை மடிப்போம். ஸோ இதை மடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் இதை வேக வைக்க போகிறோம். ஆயில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லா மோமோவும் அதில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட மோமோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ பீஸாவை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அமுல் செடார் சீஸ் க்யூப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், கொடமிளகா, வெங்காயம், பிளாக் ஆலிவ்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஆரிகானோ எடுத்திருக்கேன். கூடவே டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சுருக்கேன் பீஸா சாஸ்க்கு பதில். இப்போ ஒரு அந்த பீஸா டோ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு சின்ன பாலை உருட்டி கொஞ்சம் மாவு போட்டு நல்லா நீட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் நீட் பண்ணதுக்கப்புறம் 2 ஃப்ளாட்டான சர்க்கிளாக நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று தேய்ச்சதுக்குள்ள சீஸ் க்யூப்ஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு தேய்ச்ச லேயரை போட்டு மூடிட்டா உள்ளே அந்த சீஸ் இருந்து நல்லா சாப்பிட்றதுக்கு உள்ளே அந்த க்ரஸ்ட்டு கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வச்சுட்டு இந்த மோமோஸை அதுக்கு மேலே வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் சுற்றிலும் கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அந்த மாவு நல்லா ஒட்டிக்கும். அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றிலும் அந்த மோமோவை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டேன். சென்டரில் இப்போ நான் பண்ணி வச்சுருந்தேன் அந்த டொமேட்டோ சாஸை போடுறேன். வழக்கமாக பீஸாவுக்கு ஒரு தக்காளி அரைச்சி ஒரு பேஸ் சாஸ் செய்வோம். பட் மழை சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்கிறதுக்கு அந்த டொமேட்டோ சாஸ்லேயே நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர், ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு தடவுனதுக்கப்புறம் சீஸ் க்யூப்ஸ், கொடமிளகா,
அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வச்சுருந்த பிளாக் ஆலிவ்ஸையும் சேர்த்து மேலே இன்னும் ஒரு லேயர் வந்து சீஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு எக் வாஷ் வந்து ப்ரஷ் பண்ணணும் சுற்றிலும். நல்லா உங்களோட மோமோவோட அந்த மாவை வந்து சீல் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது திறந்துருந்ததுன்னா தண்ணி தொட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட்டட் அவனுக்குள்ளார வைக்கணும். 220 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. நான் ஃபஸ்ட் பேட்ச் வந்து 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ என்னோடது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் க்ரஸ்ட் கிடச்சிது. என்னோடய கிட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் இல்லாமல் முன்னாடி மீடியம் க்ரஸ்ட்டாக எடுக்க சொல்லி கேட்டனால செகண்ட் பேட்சில் வந்து 15 மினிட்ஸ் டைம் விட்டு எடுத்திருந்தேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ப்ரௌன் க்ரஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி க்ரஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பீஸா ரெசிபியை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மோமோவோடு சேர்ந்து அந்த பீஸாவை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. சீஸி ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மழைக்கு ஏற்ற இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.